குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம லேட்டெக் கிளாஸில் ஃபோர்த்து யூனிட்டில் ப்ரொக்ளமேஷன்ஸ், அதாவது தியரம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ரொக்ளமேஷன்ஸ்னால் என்னது அப்படின்ட்டு பார்த்தோன்னா, தியரம்ஸ், லெமாஸ், டெஃபனிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல. தியரம் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் தியரம் யூஸ் பண்ணுவோம், லெமா யூஸ் பண்ணுவோம், டெஃபனிஷனு, நோட்டு, ரிமார்க்கு, எக்ஸாம்பிள்ஸ் இதை மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஆர் மேஜர் பார்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ரைட்டிங். இன் லேட்டெக் these constructs are typed in displayed text environment called proclamations or theorem like structures. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் நம்ம proclamations அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதில் தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டைப் பண்ணுவோம். These four environments have similar structures, only their names are different. ஸோ தியரம்ஸ், லெமாஸ், டெஃபனிஷன்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே சிமிலராக நம்ம டைப் பண்ணக்கூடியது தான். அதோட நேம் தான் வேறு வேறு இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது, எப்படி இதை டைப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இது டிஃபைன் த ப்ரொக்ளமேஷன்ஸ் வித் நியூ தியரம் கமாண்ட் இன் த preamble ஆஃப் த டாக்குமெண்ட். ஸோ preambleனா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஸோ preamble அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேஜில் நமக்கு இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு லைனில் நமக்கு என்னது இருக்கும் அப்படின்னா டாக்குமெண்ட் கிளாஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ டாக்குமெண்ட் கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஃபாண்ட்டு சைஸ் என்ன மாதிரியான ஃபாண்ட்டு யூஸ் பண்ணுறோம், அது 2 காலம் வேணுமா, 1 காலம் வேணுமா, 2 சைடட் பிரிண்டிங்னா இது எல்லாத்தையுமே நம்ம டாக்குமெண்ட் கிளாஸில் டைப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு கீழே தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜஸ் எல்லாத்தையும் நியூ தியரம் அப்படிங்கிற கமாண்டு மூலமாக டைப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நியூ தியரம் அதனோட கமாண்டோட கோடிங்கை எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். /நியூ தியரம்னு போட்டு செட் பிரேஸ்குள்ள தியரம், இன்னொரு செட் பிரேஸ்குள்ள தியரம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு செட் பிரேஸில் உள்ள தியரம் அப்படின்ட்டு இருக்குல்ல, இதை தான் நம்ம என்ன செய்வோம்னா கோடிங்கில் நம்ம டைப் பண்ணுவோம். இந்த ரெண்டாவது செட் பிரேஸில் உள்ள தியரம் அப்படிங்கிறது தான் நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த நேம்ஸ் எல்லாமே ஆப்ஷன், அதாவது இப்படி தான் இதை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த தியரத்தை THM அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம், அதுக்கு இங்கே தியரம் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி டைப் பண்ணுவீங்க அப்படின்னா, பிகின் செட் பிரேஸ்க்குள்ள தியரம் அப்படின்ட்டு டைப் பண்ணுவீங்க, /end தியரம் அப்படிங்கிறத டைப் பண்ணுவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அவுட்புட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்னது வந்துடும் அப்படின்னா தியரம் அப்படிங்கிறது வந்துடும். நம்ம இதை மாதிரி டைப் பண்ணால் போதும், இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வந்துடும். அதுக்கு தான் இந்த கமாண்டு நியூ தியரம் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே உள்ளது நம்ம டைப் பண்ணுறதுக்காக, செகண்ட் ப்ராக்கெட்டில் உள்ளது அவுட்புட் வர்றதுக்காக அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. preambleல நம்ம தான் நியூ தியரத்தை டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா இன்வோக் த ப்ரொக்ளமேஷன் ஆஸ் அன் என்விரான்மெண்ட் இன் த பாடி ஆஃப் யுவர் டாக்குமெண்ட். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட மெயின் பாடியில் நம்ம டைப் பண்ணிக்கிறது தான் செகண்ட் ஸ்டெப் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். ஸோ பிகின் இருந்தாலே எண்டு இருக்கணும். அதை மாதிரி நீங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்குறீங்களோ அதை தான் இந்த இடத்துலையும் நம்ம உள்ளேயும் நம்ம கொடுக்கணும். ஸோ மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டிஸ்பிளே ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அதாவது தியரம்க்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்பரிங் 1 அப்படிங்கிறது வரும். இந்த தியரமுக்குள்ளே உள்ளது டிஃபால்ட்டாகவே இட்டாலிக் ஃபாண்ட்டில் தான் டிஸ்பிளே ஆகும். இந்த மை ஃபஸ்ட்டு தியரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மல் ஃபாண்ட்டில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா /நார்மல் ஃபாண்ட் அப்படின்ட்டு தெரியும்ல, அதை மேனுவல் கோடிங்காக கொடுக்கணும். நார்மல் ஃபாண்ட் அப்படிங்கிறது அப்படி கொடுக்கறது மூலமாக இது என்ன செய்யும் அப்படின்னா நார்மல் ஃபாண்ட்டில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா இட்டாலிக் ஃபாண்ட்டில் தான் வரும். ஸோ இந்த பிகின் எண்டுக்குள்ளே கொடுக்கறது டெஃபனிஷனாக இருக்கட்டும், தியரமாக இருக்கட்டும், லெமாவாக இருக்கட்டும், ரிமார்க்காக இருக்கட்டும், எல்லாமே இட்டாலிக் ஃபாண்ட்டில் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே டிஸ்பிளே ஆகும்.
Okay, so in the proclamation definition, the first argument theorem is the name of the environment that invokes the theorem. The second theorem is the name that is used when the proclamation is typeset. So இது ரெண்டும் எதுக்காக அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு லைனில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம டைப் பண்ணக்கூடியது, இது டிஸ்பிளே ஆகக்கூடியது அப்படிங்கிறது. ஸோ லேட்டக் நம்பர்ஸ் த தியரம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி லேட்டக் வந்து நம்பரிங்கை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கொடுத்துரும். அண்ட் டைப் செட் தெம் வித் வெர்டிக்கல் ஸ்பேஸ் அபவ் அண்ட் பிலோ. ஸோ அந்த மாதிரி தியரம் அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலேயும் ஒரு கேப் கொடுத்துக்கும், தியரம் முடிஞ்சதுக்கப்புறம் கீழேயும் வந்து ஒரு கேப் வந்து கொடுத்துக்கும். ஸோ வெர்டிக்கல் ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ப்ரொவைட் ஆகிடும். The phrase theorem 1 appears followed by the theorem itself, which may be emphasized. Of course, the formatting of the theorem depends on the document class on the proclamation style. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஆப்ஷனல் ஆர்கியூமெண்ட்டாகவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ மேலேயே பார்த்துருந்தோம் பிகின் தியரம் எண்டு தியரம்குள்ளே தான் வந்து தியரத்தை வந்து நம்ம டைப் பண்ணுவோம் அப்படின்ட்டு. சப்போஸ் மேத்தமெட்டிக்ஸ்லனா ஸ்டேட்மெண்ட் நேமிங் தியரம் இருக்குல்ல, ஸோ நேமிங் தியரமில் நேமும் வேணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே அதனோட நேமை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா வந்து மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ நேமை மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த தியரத்தோட நேம் அப்படிங்கிறதும் வந்து சேர்ந்து வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தியரத்துக்கு வந்து இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டக் இஸ் வெரி ஃபஸி அபவுட் ஹவு ப்ரொக்ளமேஷன்ஸ் ஆர் டிஃபைன்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ட்ரோடக்டரி ஆர்டிக்கல் இஃப் த க்ளோசிங் பிரேஸ் இஸ் ட்ராப்டு தென் யூ மே கெட் அன் எரர் மெசேஜ். ஸோ இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம்ல ப்ரெம்பிள் ஆஃப் த டாக்குமெண்ட்டில் இந்த மாதிரி நியூ தியரமை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம்ல. ஸோ இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்னால் கண்டிப்பாக கொடுக்கணும். அதை மாதிரி எதுக்கு இடையிலுமே வந்து கேப்புங்கிறது கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த நியூக்கும் தியரமுக்கும் இடையில கேப் கொடுக்கக்கூடாது, தியரமுக்கும் இந்த செட் பிரேஸ்க்கும் இடையில கேப் கொடுக்கக்கூடாது. அதை மாதிரி ஓப்பன் பிரேஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக க்ளோஸ் பிரேஸுங்கிறது வந்து இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் ஏதாவது ஒன்றை விட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து லேட்டக்கு வந்து எரர் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான எரர் மெசேஜஸை தான் வந்து இங்கே என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, if you forget an argument / new theorem definition, it produces an error message. ஸோ இந்த மாதிரி எரர் மெசேஜஸும் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நியூ தியரம் அப்படிங்கிறதுல வந்து ஒரே லைனில் தான் இந்த நியூ தியரம்ங்கிறத வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். கண்டிப்பாக 2 லைனில் இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணாலும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா வந்து எரர் வந்து வர ஆரம்பிக்கும். ஒரே லைனில் தான் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து காமனாக நம்ம மேக் பண்ணக்கூடிய எரர்ஸ். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ கேப் இருக்கக்கூடாது. நியூ தியரம் டிஃபைன் பண்ணும்போது செட் பிரேசஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். நியூ தியரம்ங்கிறது வந்து ஒரே லைனில் தான் வந்து டிஃபைன் ஆகணும், வேறு லைனில் வந்து டிஃபைன் ஆகக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இருக்குது. ஓகேவா? சரி, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து திஸ் மிஸ்டேக் could be in the preamble of the above line. Above the line LaTeX indicates. If you encounter such an error message, try to isolate the problem by commenting out parts of the preamble. ஸோ இதுக்கு வந்து ரூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இஃப் எ ப்ரொக்ளமேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் அ லிஸ்ட் என்விரான்மெண்ட் ப்ரொவைடட் த லிஸ்ட் பை HFIL. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரொக்ளமேஷன் வந்து லிஸ்ட்டாக வரப்போகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா HFIL அப்படிங்கிற அந்த கமாண்டை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணலை அப்படின்னா, இஃப் யூ டூ நாட் அப்படி செய்யலை அப்படின்னா, அதாவது இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா பிகின் டெஃபினேஷன் கொடுத்துருக்குறோம். இந்த டெஃபினேஷனுக்கு வந்து நம்மளே வந்து ஒரு லேபிள் பண்ணியிருக்கிறோம். அந்த டெஃபினேஷனுக்குள்ளே பிகின் எனுமரேட் எண்ட் எனுமரேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். லிஸ்ட் என்விரான்மெண்ட்னால் என்ன அப்படிங்கிறத போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம்ல. எனுமரேட் எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி 1 2 3 அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்காக இது. ஓகேவா? ஸோ இப்போ பிகின் டெஃபினிஷன் எண்டு டெஃபினிஷன் அப்படின்ட்டு கொடுத்துட்டீங்க. டெஃபினிஷனுக்குள்ளே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுக்கணும். ஸோ எனுமரேட் அப்படிங்கிறத அதை ஃபாலோ பண்ணியே வந்து கொடுத்துட்டீங்க. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் 1ங்கிறது இந்த டெஃபினிஷனோட இதே லைன்லேயே வந்து 1ங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். 2ங்கிறது வந்து 2வது லைனில் இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது பார்க்க ரெப்ரசன்டேஷன் வந்து நீட்டாக இல்லை. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து இந்த HFIL அப்படிங்கிற இந்த கமாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த HFIL அப்படிங்கிற இந்த கமாண்டை இப்படி நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்பரிங் வந்து இந்த மாதிரி ஒன்று போல் வரும்.
ஸோ அதான் வந்து இது வந்து உங்களுக்கு டெஃபினேஷனாக இருக்கலாம், தியரமாக இருக்கலாம், லெம்மாவாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. ப்ரொக்ளமேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் அ லிஸ்ட் என்விரான்மெண்ட். ஸோ ப்ரொக்ளமேஷன்ஸ்னாலே தியரம், லெம்மா, டெஃபினேஷன், நோட்டு, ரிமார்க்கு இதெல்லாம் சொல்லிட்டோம். ஸோ இதில் எது வேணும்னாலுமே வந்து இந்த மாதிரி பாயிண்ட் ஃபார்மேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம இந்த hfill அப்படிங்கிற இந்த கமாண்டை கொடுத்துக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும், ரெப்ரசன்டேஷனுக்கு வந்து நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த லேட்டக்கில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பரிங் அப்படிங்கிறது. அதாவது வந்து தொடர்ச்சியாக ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்பரிங் வந்து கொடுத்துருக்குறோம். இந்த ப்ரொக்ளமேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம தனியாக நம்பர் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தியரம்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் வந்து நம்பரிங். ஸோ இஃப் யூ வாண்ட் டு நம்பர் 2 set of proclamations consecutively, you can do so by first defining one proclamation and then using its name as an optional argument. நினைச்சோம் அப்படின்னு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிக்யூட்டிவ் நம்பரிங் அதுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இஃப் யூ வாண்ட் டு நம்பர் டூ செட் ஆஃப் ப்ரொக்ளமேஷன்ஸ் கன்சிக்யூட்டிவ்லி, அதாவது உங்களுக்கு தியரம் 1, தியரம் 2, தியரம் 3 இதெல்லாம் வந்து கன்சிக்யூட்டிவாக நம்பரிங் ஆகணும். அதை மாதிரி டெஃபினிஷன் 1, டெஃபினிஷன் 2, டெஃபினிஷன் 3 இதெல்லாம் தனித்தனியாக வந்து உங்களுக்கு வந்து நம்பரிங் வந்து ஒன்று போல் வரணும்னு நினச்சோன்னா அந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம ஆப்ஷனல் ஆர்கியூமெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து டிஃபால்ட்டாக நம்பரிங் எப்படி வரும்னா தியரம் 1.1, டெஃபினிஷன் 1.2, லெம்மா 1.3, எக்ஸாம்பிள் 1.4 இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் நம்பரிங்காக தான் வந்து வரும். ஸோ அப்படி இல்லாமல் உங்களுக்கு தியரம்ஸ் எல்லாம் ஒன்று மாதிரி நம்பரிங் வரணும், டெஃபினிஷன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி நம்பரிங் வரணும் அப்படின்ட்டு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வேறு கோடிங் வந்து இருக்குது. ஓகேவா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் டு நம்பர் த லெம்மா அண்ட் ப்ரப்போசிஷன் இன் யுவர் பேப்பர் கன்சிக்யூட்டிவ்லி யூ டைப் த ஃபாலோயிங் டு. ஸோ லெம்மாவும் ப்ரப்போசிஷன்ஸும் வந்து கன்சிக்யூட்டிவாக நம்பரிங் ஆகணும் அப்படின்ட்டு நினச்சோன்னா இந்த மாதிரி நம்ம கோடிங் கொடுக்கணும். அதாவது லெம்மாவும் ப்ரப்போசிஷன் மட்டும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா லெம்மாவை வந்து டிஃபைன் பண்ணணும். அப்படி தானே? ஸோ லெம்மாவை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? இந்த மாதிரி, அதாவது நான் LEMMA அப்படின்ட்டு உள்ளே டைப் பண்ண போகிறேன். எனக்கு அவுட்புட்டில் LEMMA அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகணும். அதுக்காக ஃபஸ்ட்டு லைனு. ரெண்டாவது லைனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரப்போசிஷனுக்கு. ஸோ ப்ரப்போசிஷனுக்கு நான் இந்த மாதிரி டைப் பண்ணுறேன். நம்பரிங் வந்து எனக்கு லெம்மாவோட கண்டினியூடாக வரணுங்கிறதுக்காக இங்கே கொடுத்துருக்குறேன். அவுட்புட்டில் என்ன வரணுங்கிற ப்ரப்போசிஷனை வந்து நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஓகேவா? ஸோ அப்போ நம்பரிங் வந்து எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி இன்டர்மீடியேட்டில் வந்து சொல்லணும். அதை கண்டிப்பாக வந்து நம்ம செட் பிரேசஸ்க்கு ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ளே தான் வந்து சொல்லணும். ஓகேவா? அப்படி சொல்லும் போது நமக்கு எப்படி வந்து வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். லெம்மா 1 அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வரும். அதுக்கு அடுத்தது வந்து ப்ரப்போசிஷன் 2ன்னு வரும், ப்ரப்போசிஷன் 3 அப்படின்ட்டு வரும். ஸோ இதை மாதிரி லெம்மாவும் ப்ரப்போசிஷனும் வந்து நமக்கு கன்சிக்யூட்டிவாக வரணும் அப்படின்ட்டு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். இதை மாதிரி தியரம்ஸ் எல்லாம் கன்சிக்யூட்டிவாக வரணும், டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கன்சிக்யூட்டிவாக வரணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்பரிங் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதில் மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பேப்பரில் வந்து ஒரு 5 தியரம் இருக்குது அப்படின்னா இப்போ 5வது தியரத்தை கொண்டுட்டு போய் நீங்கள் 2வது தியரமாக கொடுக்குறீங்க அப்படின்னா வேர்டை பொறுத்த வரையில் நீங்கள் மேனுவலாக நம்பரிங்கை வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ ஆனால் வந்து இது வந்து இதில் லேட்டக்கில் வந்து அந்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் எந்த தியரத்தை கட் பண்ணி வேறு இடத்துல போட்டிங்க அப்படின்னாலும் ரிஃப்ரெஷ் கொடுக்கறது மூலமாக வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்பரிங் அப்படிங்கிறது மாறிடும். ஸோ நம்ம மேனுவலாக மாற்ற வேண்டிய தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த அட்வான்டேஜ் இதில் உண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்பரிங் வித்தின் எ செக்ஷன். ஒரு செக்ஷனுக்குள்ளேயே வந்து எப்படி நம்பர் மாற்றலாம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்லாஷ் நியூ தியரம் கமாண்ட் மே ஆல்சோ ஹாவ் டிஃபரண்ட் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். இட் காசஸ் லேட்டக் டு நம்பர் த லெமாஸ் வித்தின் த செக்ஷன்ஸ். ஸோ ஒரு செக்ஷனுக்குள்ளேயே வந்து நம்ம நம்பரிங் வந்து கொடுத்துக்க முடியும். அப்போ செகண்ட் செக்ஷன் அப்படின்னா அந்த செக்ஷனில் உள்ளது 2.1, 2.2, 2.3ன்னு வரும். தேர்டு செக்ஷன் அப்படின்னா வந்து 3.1, 3.2, 3.3ன்னு வரும். இந்த 2.1குள்ளேயே சப் தியரம்ஸ் வந்து இருந்துச்சுன்னா 2.1.1, 2.1.2, 2.1.3 அப்படின்னு எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் வந்து நம்ம இந்த நம்பரிங்கில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்பரிங் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கோடிங் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு கொடுத்துக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கோடிங்கை வந்து கொடுத்து பார்த்துக்கலாம்.
ஸோ இதுதான் வந்து நம்பரிங் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல் சின்டெக்ஸ். ஸோ ஒரு தியரத்தோட ஃபுல் சின்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நியூ தியரம் நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னு சொல்லோம்ல, ஸோ அதனோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நியூ தியரம் அப்படிங்கிறது இருக்கணும், எ நியூ நேம் அப்படிங்கிறது இருக்கணும், ப்ரோ கவுண்டர் அப்படிங்கிறது இருக்கணும், ஒரிஜினல் நேம் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். ஓகேவா? சரி. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, இது செக் கவுண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ரோ கவுண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே வந்து நமக்கு என்னதுன்னா ஆப்ஷனல் ஆர்கியூமெண்ட்ஸு. எப்போவுமே ஆப்ஷனல் ஆர்கியூமெண்ட்டை வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே தான் வந்து கொடுப்போம். ஓகேவா? வேர் த ஆப்ஷனல் ஆர்கியூமெண்ட்ஸ் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா வந்து எ நியூ நேம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குதா? ஸோ எ நியூ நேம் அப்படின்னா என்னது அப்படின்னா, இட் இஸ் த நேம் ஆஃப் த என்விரான்மெண்ட் யூஸ்டு இன் த பாடி ஆஃப் த டாக்குமெண்ட். அதுதான் நான் சொல்லியிருந்தேன் உள்ளக்குள்ளே நம்ம இப்போ டெஃபனிஷன் யூஸ் பண்ண போகிறோம் அல்லது தியரம்னு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு ஃபுல்லாக DEFINITION அப்படின்ட்டு டைப் பண்ண முடியாது. அப்போ நான் ஷார்ட்டாக டைப் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது ப்ரீஃபாக வந்துக்கலாம். ஸோ அந்த ஷார்ட்டாக டைப் பண்ணக்கூடிய இந்த நேமை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து எ நியூ நேம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது ப்ரீஃபாகவும் தியரம்னே கொடுத்துக்கலாம் அல்லது ஷார்ட்டாக THM அப்படின்னும் வந்து கொடுத்துக்க முடியும் நம்ம. ஓகேவா? அதுதான் இந்த எ நியூ நேம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ரோ கவுண்டருங்கிறது வந்து ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். இதுவும் எதுக்காக அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெம்மாவும் ப்ரப்போசிஷனும் வந்து ஒன்று போல் நம்பரிங் வரணும் அப்படின்ட்டு நினச்சோம் அப்படின்னா அந்த கேஸில் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ப்ரோ கவுண்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இட் செட்ஸ் த நியூ ப்ரொக்ளமேஷன் டு யூஸ் த கவுண்டர் ஆஃப் எ ப்ரீவியஸ்லி டிஃபைன்டு ப்ரொக்ளமேஷன் அண்ட் த 2 ப்ரொக்ளமேஷன்ஸ் ஆர் கன்சிக்யூட்டிவ்லி நம்பர்டு. ஸோ மூணாவது வந்து நேமுங்கிறது எதுக்காக அப்படின்னா நமக்கு டிஸ்பிளேல ஆகிறதுக்காக. ஸோ THMனு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே அது தியரம் அப்படிங்கிறது வரணும். DEFN அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே அது வந்து டெஃபனிஷன் அப்படிங்கிறது வரணும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து நேம் ஆஃப் த ஆர்குமெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கும் வந்து அதே மாதிரியே வந்து செக் கவுண்டர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ அன் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் தட் காசஸ் நேம் என்விரான்மெண்ட் டு பி நம்பர்டு வித் அப்ராப்ரியேட் செக்ஷன் யூனிட்ஸ். ஸோ அந்த செக்ஷன் யூனிட்ஸோட நம்பரிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செக் கவுண்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 1ல் உள்ள தியரத்துக்கெல்லாம் தியரம் 1.1, தியரம் 1.2, தியரம் 1.3ன்னு வரணும். செகண்ட் செக்ஷனாக இருந்ததுன்னா தியரம் 2.1, 2.2, 2.3ன்னு வரணும். ஸோ இந்த மாதிரி வர்றதுக்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து இந்த செக் கவுண்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு தனித்தனியாகவே நம்ம ப்ரெம்பிளில் வந்து டிஃபைன் பண்ணணும். அதாவது நீங்கள் தியரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக நியூ தியரம், டெஃபனிஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா தனியாக நியூ தியரம், லெமா யூஸ் பண்ணுறீங்கன்னா தனியாக நியூ தியரம், ரிமார்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா தனியாக நியூ தியரம், எக்ஸாம்பிளுக்கு தனியாக நியூ தியரம். இதை மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து நியூ தியரம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா வந்து டிஃபைன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் மெயின் பாடி ஆஃப் த டாக்குமெண்ட்டுக்கே வந்து நம்ம போவோம். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து ப்ரொக்ளமேஷன்ஸ் தான் வந்து பார்த்துருக்கோம். ப்ரொக்ளமேஷன்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு தியரம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த தியரம், டெஃபினிஷன், லெம்மா இது எல்லாமே வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி டைப் பண்ணணும், ப்ரெம்பிளில் எப்படி டைப் பண்ணணும், பாடியில் எப்படி டைப் பண்ணணும், அதனோட நம்பரிங் வந்து எப்படி இருக்கும், கன்சிக்யூட்டிவ் நம்பரிங்காக எப்படி இருக்கும், நம்பரிங் செக்ஷன்ஸில் வந்து நம்பரிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதனோட சின்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணலாம்.